அவ அம்மா கிட்ட வாரியலால அடி வாங்கிக்கிட்டு சுறுசுறுப்பாயிட்டாளாம்ல. அப்ப சோம்பேறியா இருந்து தெருல போகப்பட்ட எல்லார்கிட்டயும் வாரியலால அடி வாங்க வேண்டியதானே? இவ கூட சேர்ந்து நின்னு பேசினதுல ஒரே நிமிஷத்துல வாரியலால திரும்பவும் அடி வாங்கிட்டமே. ஏக்கா திரும்பவும் பழையபடி வாரியல் அடி வாங்கிட்டோமோன்னு கவலையா இருக்கேளோ? கவலையை விட்டு தள்ளுங்க. மஞ்சள் கலர் எலுமிச்சம்பழத்தை வெட்டி புளிஞ்சா ஜூஸ் வெள்ளை கலர்ல இருக்கு. அதே மாதிரி வெள்ளை கலர்ல முட்டைய உடைச்சா மஞ்சள் கலர்ல கரு வருது. இதுதான்க்கா வாழ்க்கை. ஆமா ஆமா, நீ எல்லாம் தத்துவம் சொல்லி அத கேட்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? உங்க அம்மா இந்த வாரியலையும் மாப்பு ஸ்டிக்கும் தூக்கி போட்டவல்ல, அதுக்கு பதிலா மரகதக்கா வீட்ல இருந்து ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம்னு ஒரு 1/2 கிலோவாவது தூக்கி போட்டிருந்தவனா நல்லா தின்னு எடுத்து உடம்பேது தேத்தி இருக்கலாம். கவலையை விடுங்கக்கா, உங்களுக்கு இப்ப ஆப்பிளும் ஆரஞ்சு தானே வேணும். இருங்க, எங்க அம்மாவை கூப்பிடுவேன். எம்மா யாத்தாடி, மறுபடியும் முதல்ல இருந்தா இவங்க அம்மா கையால இல்ல இவங்க அம்மா கிட்ட இருந்து வாரியலால என்னால அடி வாங்க முடியாதும்மா. உங்க அம்மாவை கூப்பிட்டு ஆப்பிள் ஆரஞ்சு பழம்னு எல்லாத்தையும் நீயே வாங்கி தின்னு. நான் என் வீட்டை பார்த்து போறேன்பா. வீட்டுல பழைய கஞ்சியும் உள்ளியும் உரிச்சு வச்சுட்டு வந்தேன். அதையே நான் குடிச்சுக்கிடுவேன். எஸ்கேப். தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூட்டமும் கூட. எடி இன்னும் இங்க என்ன டான்ஸ் ஆடிட்டு நிக்க? நான் வாரமடி. இல்லம்மா, நான் கிளம்பிட்டேன். ரோஜா 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 வரட்டா வரட்டா நான் வரட்டா. கீதாக்கா ஏ 4 மணி. என்ன மேடா கீதா கீதான்னு ஏலம் போட்டு நடக்க? ஏக்கா ஏன்க்கா இப்படி கோவப்படுதியே? பிரச்சனையை பார்த்துலாம் இப்படி ஓடி போகவே கூடாதுக்கா. ஆமா, இங்க நின்னு மறுபடியும் உங்க அம்மா கையில வாரியல் அடி வாங்குறதுக்கா? ஏக்கா வாரியலும் மாப்பு ஸ்டிக்கும் என் கையில இருக்கு. அப்புறம் எப்படி எங்க அம்மா வாரியலால அடிப்பாவோ? அதானே பாத்தீங்களா, ஒரே நிமிஷத்துல கோவமா இருந்த உங்களை சிரிக்க வச்சுட்டேன். அதுவும் சரிதான் மேனகா. துக்கம் தொண்டை அடைச்சாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுக்கா. அப்பதான் அந்த துக்கமே நம்மள கண்டு பயந்து ஓடும். ஓடட்டும் ஓடட்டும். ஏக்கா இந்தாங்க, நீங்க மாப்பு ஸ்டிக்க கையில பிடிங்க. மெனிச்சலா எப்படி கேட்ச் பிடிச்ச பாத்தியா? பின்ன எங்க அக்கானா கொக்காவா? காத்து மேல, காத்து கீழ, காத்து சைடுல, காத்து ரைட்ல. வீட்டு மேல காத்தடிக்கி, காத்து ரொம்ப நாத்தடிக்கி. சைடுல பார்த்தா குப்பை மேடுமா? குப்பை மேடுனா எங்க மாமியார் வந்து நிக்காவோ? ஆமாடி, குப்பை மேடுதான். இப்படி தெருல கிடந்து ஆடிட்டு கிடக்க. அங்க வீடு பூரா அழுக்கு துணி எல்லாம் துவைக்காம கிடந்து நாரிட்டு கிடக்கு. எத்தே அத்தையாவது சொத்தையாவது போட்டியங்க. வீடு பூரா நாரிட்டு கிடக்கு. இங்க தெருல கிடந்து குப்பை மேடு நாறுதுன்னு பாட்டு பாடி கிடக்கா. வீட்ல குடிக்க தண்ணி இல்லையா? சரி பைப்ல போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வருவோம்னு கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடி? இந்த பரிமளத்துக்கு மவ கூறு கட்ட குக்கரி அவ கூட கடந்து தெருல கடந்து ஆடிட்டு கிடக்கா. ஆடிக்கிட்டு இருட்டி வீட்டுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வருவேல, தலையோட தூக்கி காமத்துதே. தெருல கடந்து ஆட்டத்தை பாரு. இதே ஆட்டத்தை வீட்ல போட்டிருந்தா வீட்டு செவுத்துல இருக்கப்பட்ட ஒட்டையாவது தூத்து தள்ளி இருக்கலாம். அதுக்கும் அறிவு இருக்கா இவளுக்கு? சரியான கூறு கட்ட சில்லாட்ட. சேர்ந்திருக்கப்பட்டது யாரு கூட? மேனிச்சலா, நம்ம பாட்டு பாடி டான்ஸ் ஆடுனத எங்க மாமியார் எப்படி பாராட்டிட்டு போறான்னு பாத்தியா? பாத்தங்கா, பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இந்த வருஷம் நல்ல மாமியார் அப்படிங்கிற அவார்டு உங்க மாமியாருக்கு தான் கொடுக்க போறாவோ. ஆமாமா, டெஃபினெட்லி டெஃபினெட்லி. என்னாச்சு மேனிச்சலா, அடுத்த ஸ்டெப் போடாம வாரியில கீழே இறக்கிட்ட? எக்கா அங்க பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்களா யார் நிக்கான்னு. ஆஹா, பாத்தியாலக்கா மரகதக்கா சொந்தக்கார பையனே இன்னும் ரோட்ல நின்னுகிட்டே இருக்கான். ஆமா மேனிச்சலா, வா என்ன ஏதுன்னு போய் விசாரிப்போம். சரிக்கா. உரிச்சு கடலை பிரியாணி. அஞ்சுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அத்தை வேற கோவமா இழுத்துட்டு போனாங்க அவளை. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அஞ்சுவை நல்லா அடிச்சிருப்பாங்க அத்தை. பாவம் அஞ்சலி, என்னாலதான் இன்னைக்கு அத்தைக்கிட்ட அடி வாங்கியிருப்பா. சே, என்னாச்சுன்னு தெரியலையே. அஞ்சலிக்கு ஒரு போன் பண்ணி கூட கேட்க முடியாத. அரவிந்த் தம்பி, நீங்க யாரு? கவலைப்படாத தம்பி, நாங்க உங்க மரகதத்தை இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான். ஆண்டி, அஞ்சலி இப்ப எப்படி இருக்கா? அத்தை வேற கோவமா அவளை கூட்டிட்டு போனாங்க. என்னக்கா அந்த பையன் நம்மள பார்த்து ஆண்டின்னு சொல்லுதா? இங்க பாரு மேனகா, நம்மள பாட்டின்னு கூப்பிடாம விட்டானே, அது வரைக்கும் சந்தோஷம். அதுவும் சரிதான். இங்க பாருப்பா, அஞ்சலிக்கு எதுவுமே ஆகல. இல்ல, அத்தை கோவமா கூட்டிட்டு போனாங்க. எப்படியும் அஞ்சலியை அடிச்சிருப்பாங்கல்ல. அது அஞ்சலி எங்க பிள்ளை மாதிரி, அவளை எப்படி நாங்க அடிக்க விட்டுருவோம்? என்ன ஆண்டி சொல்லுதீங்க? ஆமா தம்பி, நாங்க எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரங்கனாலும் ஒரே குடும்பமா தான் இருப்போம் பத்துக்க. மரகதக்கா, அதான் உங்க அத்தை அஞ்சலிய கோவமா தான் இழுத்துட்டு வந்தாவோ. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் பேசி எடுத்துதான் உங்க அத்தைய சமாதானப்படுத்தி வச்சிருக்கோம். அப்போ அஞ்சலி அத்தை கிட்ட இருந்து அடிலாம் வாங்கல? இல்ல தம்பி, ஒண்ணு கவலைப்படாத. அஞ்சலியா அந்த அக்கா
அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு. பெரியவங்க பிரச்சனை இல்ல, சின்ன பிள்ளைகள் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா ஆண்டி, எங்க அம்மாவுக்கும் மரகதத்தையும் ரொம்ப நாளா பிரச்சனை. 2 பேரும் பேசிக்கிடவே மாட்டாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி தம்பி, நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களோடது. என்ன ஆண்டி சொல்லுதீங்க? எங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க போறீங்களா? அட ஆமா தம்பி, மரகதக்கா வீட்டு பிரச்சனைனா எங்க பிரச்சனை மாதிரி. அதை தீர்த்து வைக்க வேண்டிய கடமை எங்க கடமை. ஆமா தம்பி, உங்க வீடு எங்க இருக்கு? ஆண்டி, எங்க வீடு பக்கத்து ஊர் தான். அப்படியா? பக்கத்து ஊர் தானே? அப்ப பிரச்சனையை விடு. உங்க வீட்ல வந்து உங்க அம்மா கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையும் பத்தி பேச வேண்டியது எங்க பொறுப்பு. உண்மையாவே சொல்லுதீங்க ஆண்டி? எங்க குடும்ப பிரச்சனையெல்லாம் நீங்க சரி பண்ணிருவீங்களா? ஆமா தம்பி, எங்க தெருவுல ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும் பாத்துக்க. எல்லா பிரச்சனையும் நாங்க 2 பேர் தான் சரி பண்ணுவோம். ஆமா, நல்லதே கெட்டதுன்னு எல்லா விஷயத்துக்கும் நாங்க தான் முக்கியமான காரணமாவே இருப்போம். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாம வீட்டுக்கு போ. உங்க அம்மா கிட்டயும் மரகத அக்கா கிட்டயும் பேசி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு எங்க பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. மக்கா, நீ எங்களை ஆண்டின்னு கூப்பிடறத விட அக்கான்னு கூப்பிட. என்ன ஆண்டி இப்படி சொல்லிட்டீங்க? எங்க மரகதத்தை மாதிரிதான் நீங்களும் இருக்கீங்க. அப்புறம் எப்படி நான் உங்களை அக்கான்னு கூப்பிட முடியும்? பாத்தீங்களா அந்த பையன் நம்மள பத்தி என்ன சொல்லி போட்டான்னு? ஆமா, மரகதக்காக்கு சொந்தக்கார பையன் அந்த அக்கா மாதிரி தான் இருப்பான். சரிங்க ஆண்டி, எங்க பிரச்சனையை சீக்கிரமா நீங்க தீர்த்து வச்சிருங்க. நான் வீட்டுக்கு கிளம்புது. என்ன? சரிப்பா, போயிட்டு வா. மீனுச்சலம், நான் முதல்லயே சொன்ன பத்தியா அவன் நம்மள பாட்டின்னு கூப்பிடாம இருந்தானேன்னு. ஆமாக்கா. ஏக்கா, ஊருக்குள்ள நம்ம பேரு ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த டேமேஜ சரி பண்ணி நல்ல பேர் வாங்குறதுக்கு தானே நமக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிடைக்கலக்கா, வாய்ப்பை நாமளாவே உருவாக்கிக்கிட்டோம். ஆமா ஆமா, வாய்ப்பெல்லாம் நம்மள தேடி வராது, நாம தான் வாய்ப்பை தேடி போகணும். எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணி மரகதக்கா அப்புறம் நம்ம கமலாக்கா எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியே தீரணும். ஆமா, தீரணும். என்ன எல்லாருமே சேர்ந்து ஆட்டல போறாவோ? என்னக்கா, நல்லதா சிரிச்சு பேசுனீங்க, திடீர்னு வாயை திறந்துக்கிட்டு நிக்கிய. வாய்க்குள்ள ஏது கொசுவது பயிர போகுது. அட நீ வேற மேனகா, அங்க பாரு, ஆட்டோல உங்க அம்மா, உன் மைனிகாரி, அப்புறம் மரகதக்கா, உன் மாமியார் எல்லாரும் போறாவோ. ஆமா, எல்லாம் எங்க மைனிகாரிக்கு நடிப்பு. என்ன மேனகா இப்படி சொல்லிட்ட? ஆமாக்கா, எல்லாம் என் மைனிகாரியோட நடிப்பு. மரகதக்கா வீட்டுக்குள்ள அப்படியே மயங்கி விழுத மாதிரி நடிச்சாவல்ல, அந்த நடிப்பு தான். எங்க அம்மா கிட்ட எத்தனை நேரம் சொன்னாலும் புரியவே செய்யாது. இப்ப மத்தியானம் கிட்ட ஆகுதுலாக்கா, சோறு பொங்கி குழம்பு வைக்கணும், கூட்டு பொரியல் எல்லாம் வைக்கணும். என் மைனிகாரி வேணும்னே தான் அப்படி மயங்கி விழுந்திருப்பா. மயங்கி விழுந்தாதானே எங்க அம்மா அப்படியே பயப்படுவாவோ, ஐயோ என் மருமகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. அந்த ஆள் அப்படியே மயங்கி கிடந்ததை சாக்கா வச்சுக்கிட்டு வீட்டு வேலை ஒரு வேலையும் செய்யாண்டா. எல்லா வீட்டு வேலையும் எங்க அம்மாவே பாத்துக்கிடுவோ பாத்தீங்களா? மாமியார் அதான் எங்க அம்மாவை அப்படியே கைக்குள்ள வச்சுக்கிட்டு எங்க மைனிகாரி எல்லா வீட்டு வேலையும் வாங்குதாவோ. இதை நான் போய் எங்க அம்மா கிட்ட எடுத்து சொன்னா உடனே எங்க அம்மா சொல்லுவாவோ, மாமியார் மருமகளும் நாங்க ஒத்துமையா இருக்கோம், அது உனக்கு பாக்கிறதுக்கு பொறுக்கல, நீ பொறாம புடிச்சுதான் எங்களை பத்தி இப்படி எல்லாம் சொல்லுதேன்னு என்ன வேற வாரியலால அடிப்பாவோ. நான் வாரியலால அடி வாங்கினா எங்க மைனிகாரிக்கு சந்தோஷம்ல. என்ன நடிப்பு மைய மைனிகாரிக்கு அவார்டே கொடுக்கலாம். சரி மேனகா, அப்படியே உன் மைனிகாரி நடிச்சாலும் இப்ப ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாவோ, அதுவும் நடிப்புதான்க்கா. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாவும் வச்சுக்கிடுங்க, அங்க ஆஸ்பத்திரியில சும்மா ஏதாவது சத்து மருந்து வாங்கி எடுத்துக்கிட்டு வர வழியில பிரியாணி வாங்கிட்டு வந்துடலாம்னு ஒரு ஐடியா போட்டிருப்பாவோ என் மைனிகாரி. அப்ப இது தெரிஞ்சுனா நம்மளும் ஆட்டோக்கு பின்னாடி சுத்திட்டு போயிருக்கலாமா? ஏக்கா கவலைப்படாதீங்க, எப்படியும் பிரியாணி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தான் வருவாவோ. நம்ம அடுக்காலைக்கு பரவாசலோட போய் பிரியாணியா ஆட்டையை போட்டுட்டு வந்துடலாம். மேனுச்செல்லா, நீ ஐடியா மன்னி. மேனுச்செல்லா, நீ ஐடியா மன்னி. யா, இட்ஸ் மீ. என்னாச்சோ என் மருமகளுக்கு? டாக்டர் என்ன ஏதுன்னு கூட வந்து சொல்ல மாட்டேங்காவல. பரிமளம், கொஞ்சம் இந்த சேர்ல உட்காரா, ஒண்ணு ஆகாது சின்ன பொண்ணுக்கு. ஆமா பாட்டியோ, சின்ன பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது, அத நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம்ல. இல்ல மக்கா, என் மருமக ஒரு நாள் மண்டையடி காய்ச்சல்னு படுத்தது இல்ல, கை கால் வலி எடுக்கிட்டு உட்கார்ந்ததும் இல்ல. இப்படி திடுதிப்புன்னு மயங்கி விழுந்துட்டாலேன்னு எனக்கு மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா மக்கா? சரி பாட்டியோ, கவலைப்படாதீங்க, சின்ன பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது. பாவம் என் மருமக. பரிமளம், இப்படி புலம்பிக்கிட்டே இருக்காத, ஒரு நிமிஷம் இந்த சேர்ல உட்காரு, ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. எப்படி பொண்ணு தாயி அமைதியா உட்கார்ந்திருக்க? எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என் அம்மாவா. அவ இருக்காளே, அவளால தான் எங்களுக்கே பிரச்சனை. செல்லம்மாவா செல்லம்மாவான்னு செல்லம் கொடுத்து
காய்ச்சல்னு கஷ்டம்னு கூட அவ அம்மா வீட்டுக்கு போக மாட்டா. என் மருமவ எந்த நேரமும் என் கூட தான் எங்க வீட்லயே தான் இருப்பா. ஏத்தாப்புல உட்கார்ந்துகிட்டு கண்பார் போட்டே என் மருமகளுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை ஆயிட்டு. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு இருக்கு. பரிமளா பாட்டி சொல்லுத கேளுங்க, கவலைப்படாதீங்க, சின்ன பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. என்னமா சொல்லுத? ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்த்து 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் டாக்டர் என்ன ஏதுன்னு கூட நம்ம கிட்ட வந்து ஒண்ணுமே சொல்லலையே. மயங்கி விழுந்துட்டால, என்ன ஏதுன்னு பாக்காண்டமா பாத்துட்டு வந்து டாக்டர் அம்மா என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. ஏன் மருமகள பரிமளத்துக்கு ஒரு கப் காபி சூடா வாங்கிட்டு வாயா. சரிங்க தே. வேண்டாமக்கா, எனக்கு இப்ப காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் மருமகளுக்கு என்னாச்சுனே தெரியலையே, அவளை பார்த்தாலே எனக்கு போதும். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு முத வேலையா என் மவ காலடி மண் எடுத்து என் மருமகளுக்கு சுத்தி போடணும். அப்பதான் என் மருமகளுக்கு உடம்பு சரியாகும். பரவாயில்ல, சின்ன பொண்ணுக்கு மாமியாரு மருமக மேல என்ன கண பாசமா இருக்காவோ. ஏன் பரிமளா உட்காரு. பரிமளா, உன் மருமக மேல நீ என்ன பாசமா இருக்க. எனக்கு அதை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா பொண்ணு தாயி, வயசான காலத்துல என் மருமக தானே என்ன நல்லபடியா பாத்துக்கிடுதா. நான் எங்க மாமியார்ட்ட கிடந்து கஷ்டப்பட்டேன். அதே மாதிரி நானும் என் மருமகளை நல்லபடியா பாத்துக்கிடணும்னு அப்பமே நான் உங்ககிட்ட சொன்னோம்ல. ஆமா பரிமளா, நீ அன்னைக்கு சொன்ன வாக்கதான் இன்னைக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்க. உங்க மாமியாரு ஒண்ணு நல்லபடியா பாத்துக்கிடல, ஆனா நீ உன் மருமகளை நல்லபடியா பாத்துக்கிடுதிய. ஒண்ணும் கவலைப்படாத, சின்ன பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. நான் ஒண்ணு மனசுல நினைச்சு வச்சிருக்கேன், அதுதான் நடக்கும். வேணும்னா பாரு. இங்க சின்ன பொண்ணு கூட வந்தவங்க யாரு? எம்மாடி, என் மருமகதாம்மா சின்ன பொண்ணு. என்னமா ஆச்சு சின்ன பொண்ணுக்கு? டாக்டர் கூப்பிடுதாங்கக்கா, உள்ள வாங்க. சரிம்மா. எம்மாடி, என் மருமக எப்படிமா இருக்கா? கண்ணு முடிச்சு பாத்துட்டாலாமா? உள்ள வாங்க பாட்டி, டாக்டர் அம்மா சொல்லுவாங்க. என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு டாக்டர் என் மருமகளுக்கு? மருமகள கண்ணு முடிச்சிட்டியாமா? ச்சே, இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியார் மருமகளா? இது கவலைப்படாதீங்க, என்ன கண்ணு முழிச்சிட்டோம்ல. சின்ன பொண்ணு இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா? ஆமாக்கா, ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்கேன். என்ன சின்ன பொண்ணு ஒண்ணு இல்லன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா? டாக்டர், அது வந்து என்னாச்சு டாக்டர் என் மருமகளுக்கு? என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் மருமகளை குணப்படுத்திருங்க டாக்டர். பாட்டிமா, நீங்க வருத்தப்படுற மாதிரி உங்க மருமகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. டாக்டர், அப்ப என்னாச்சு என் மருமகளுக்கு? பாட்டிமா, நீங்க பாட்டியாக போறீங்க. நினைச்சேன் நல்ல செய்தியா தான் இருக்கும்னு. என்ன டாக்டர் அம்மா சொல்லுவீங்க? என்ன பாட்டியம்மா உங்களுக்கு புரியலையா? எதே அது வந்து ஏன் பரிமளா, என்ன அப்படியே ஒண்ணு புரியாத மாதிரி சில கணக்க நின்னுட்டு இருக்க? நான் நினைச்சேன்னு சொன்னோம்ல, அந்த விஷயம்தான். பரிமளா, நீ ஆட்சியாக போற. உன் மருமக சின்ன பொண்ணு மாசமா இருக்கா. மருமகளா, அப்படியா? எனக்கு கை ஓட மாட்டேங்க, கால் ஓட மாட்டேங்க. சின்ன பொண்ணு, அப்படினா நான் அத்தையாக போறேனா? ஆமாக்கா. ஐயோ ஐயோ, என்ன சந்தோஷமா இருக்கு எனக்கு. முதல்ல என் மகனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமே.